ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிங் கிறிஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான கமகமனு சாம்பார் பொடி வீட்டில் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. இப்போ வாங்க என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஒரு 20 வரமிளகாவை ஒரு 10 செகண்ட் மட்டும் எண்ணெய் இல்லாமல் நம்ம வதக்கிக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. இப்போ அதே பேனில் 10 ஸ்பூன் வரமல்லி, நீங்கள் எல்லா பொருளுமே எந்த ஸ்பூனில் அளவு எடுக்கிறீங்களோ அதே ஸ்பூனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சாம்பார் பொடி சூப்பரான முறையில் நமக்கு வரும். இப்போ அதே ஸ்பூனில் 10 ஸ்பூன் வரமல்லி எடுத்து அதை ஒரு 10 செகண்ட் வதக்கிட்டு அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே ஸ்பூனில் 5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இந்த கடலைப்பருப்பையும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. வெள்ளை உளுந்து வந்து ஒரு 5 ஸ்பூன், இதையும் நம்ம நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். அஞ்சு ஸ்பூன் துவரம்பருப்பு. இந்த பொருள்லாம் சேர்க்கும்போது நமக்கு சாம்பார் பொடி சூப்பராகவும் இருக்கும், நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். எல்லாமே ஆயில் சேர்க்காமல் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 5 ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கலாம். புழுங்கல் அரிசி, நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தோம்ல அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி எதனாலும் சேர்க்குறோன்னா சாம்பார் வந்து நல்லா கட்டியாக கிடைக்கும். அதனால் இப்போ இந்த அரிசியோட கலர் மாறினதுக்கப்புறம் இதையும் நம்ம எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் மூணையும் ஒன்றா போட்டே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10-15 செகண்ட் வதக்கினா போதும், இது நமக்கு தயாராகிடும். இப்போ அதே பேனில் வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இலை சேர்க்கும்போது சாம்பார் பொடி நல்லா வாசனையாகவும் இருக்கும். நமக்கு கருவேப்பிலையும் நம்ம சாம்பாரில் கருவேப்பிலை போடும்போது தூக்கி தனியாக வச்சுருவாங்க. நம்ம இந்த மாதிரி பொடியிலே சேர்த்து அரைக்கும் போது கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா உடையிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சாம்பார் பொடிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நல்லா வதக்கிட்டோம் நம்ம. இப்போ இந்த பொருளை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் நம்ம நல்லா ஒரு மையாக அரைக்க போகிறோம் நம்ம. இப்போது வரமிளகாய் 20, வரமல்லி 10 ஸ்பூன், கடலைப்பருப்பு 5 ஸ்பூன், அரிசி 5 ஸ்பூன், கருவேப்பிலை இலை 1 கொத்து, துவரம்பருப்பு 5 ஸ்பூன், உளுத்தப்பருப்பு 5 ஸ்பூன், 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் பெருங்காயத்தூள், இதையும் போட்டு நம்ம நல்லா மையாக இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், இப்போ சூப்பரான சாம்பார் பொடி நமக்கு தயாராகிட்டு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், நல்லா மையாக பவுடராக இருக்கணும். அப்போ தான் சாம்பாரில் நம்ம சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ இந்த சாம்பார் பொடியை அப்படியே நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. இதை நல்லா ஒரு பெரிய ஒரு பிளேட்டில் நல்லா பரப்பி வச்சுட்டு இது நல்லா ஆறணும். இது ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லைன்னா பாட்டில்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்லையோ இல்லைனா உங்களுக்கு என்னென்ன பொருள் இருக்குதோ, பாட்டிலோ, பிளாஸ்டிக் பாட்டிலோ, கண்டெய்னர் பாட்டிலோ இல்லைனா கண்ணாடி பாட்டிலோ எது இருக்குதோ அதில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலையே சாம்பார் பொடி செஞ்சு ஆரோக்கியமான முறையில் சாப்பிடும்போது நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வெளியும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.